உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நேத்ரா கால் பண்றாங்க. அந்த கிழவனுக்கு சாவர நேரம் நெருங்கிடுச்சு. நான் கொடுத்த கண்ணாடியா அந்த கிழவன் போட்டுட்டான். அப்படியா? வெரி குட். சரி, எல்லாம் முடிஞ்சிடும். நான் அப்புறம் கால் பண்றேன். சரி. என்னங்க, ஏன் ஒரு மாதிரியே வேக்குது? உடம்பு கிடம்பு சரியில்லையா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல விஜயரத சாந்தி நடக்கலனா அடுத்த திரிய நட்சத்திரம் நல்லா இல்லைன்னு நம்பூதிரி சொன்னார்ல. பாவம் ராணி சித்தார்த்தம் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க. அவங்களுக்காகவாவது இது நல்ல நேரத்துல நல்லபடியா நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த டென்ஷன்ல தான் என்ன அறியாம வேர்க்குதான்னு தெரியல. இந்த திருமண நிகழ்வை நடத்துறதுக்கான இந்த நட்சத்திரம் இன்னும் எவ்வளவு நேரம் நீடிச்சிருக்கும்? குறைந்தபட்சம் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நடந்ததுன்னா அது மரண யோகமா மாறிடும். அதான் நான் யோசிக்கிறது. மரண யோகத்தில் இந்த காரியத்தை நாம செஞ்சா பிரச்சனை சங்கமிக்கும். அது வலிய பிரச்சனை ஆகும். அந்த சிவனடியார் உங்க வீட்ல இருந்ததா தான் சொன்னீங்க. அதுக்கப்புறம் அவர் எங்க போனாரு? அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு விசேஷம் வீட்ல நடக்கும்போது அவர் எங்கேயும் போக வாய்ப்பே இல்லை. அவர் தானே முன்னாலேயே நின்று இருக்கணும். நீங்க எல்லாருமா சேர்ந்து அவரை இந்த விழாவுக்கு கூப்பிட்டீங்களா இல்லையா? அது இந்த ஃபங்க்ஷன் பிஸில அவரை கொஞ்சம் பார்க்காம விட்டுட்டோம். கோவத்துல அவர் எங்கேயோ கிளம்பி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். எங்க போனாருன்னு தெரியலையே. சாக போற நேரத்துல இந்த கிழமை சந்தோஷமா சஷ்டியத்தை பூஜை முடிச்சு கிழவி கழுத்துல தாலி கட்டிட்டு சாவான்னு பார்த்தா அந்த ஆளுக்கு அது வாய்க்கல போல இருக்கு. நேரா வாய்க்க அரிசிதான். கெட்ட நேரம் வந்தா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். ஆமா அத்தை, அதனாலதான் ராணி கொடுத்த கண்ணாடிய மாத்தி போட்டு கூட நான் கொடுத்த கண்ணாடி அந்த ஆளுக்கே தெரியாம திரும்ப போட்டிருக்கான். அந்த ஆளுக்கு கெட்ட நேரம்னு சொல்லாதீங்க. நம்ம எல்லாருக்கும் நல்ல நேரம். அதனாலதான் இதெல்லாம் தானா நடந்திருக்கு. மாமா, நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நல்ல நேரம் தான். அங்க பாருங்க, கிழவனை பாத்தீங்களா? முகமெல்லாம் வேர்த்துக்கிட்டே போகுது. அந்த கண்ணாடி குத்துற டென்ஷன் அந்த ஆளுக்கே ஃபீல் ஆகுது. இன்னைக்கு அந்த ஆளுக்கு சாவு உறுதி. நெருங்கிக்கிட்டே இருக்கு சாவு. அது மட்டும் நடக்கட்டும். அதுக்கு அடுத்தது மொத்தமா அந்த ஆளுக்கு சங்கூத வேண்டியதுதான். என்னாச்சுமா? நேரம் ஆயிட்டே இருக்கு. இன்னும் 3 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு. யோ, என்ன ஆண்டவா, ஒரே சோதனை மேல சோதனை ஆகிது. அவர் எங்க போனாருன்னே தெரியல. அக்கா இல்லாத நேரத்துல இவரு துணையா வந்துகிறாரு, ஒரு ஆதரவுன்னு நினைச்சா கடைசியில என்னாண்ட கூட சொல்லாம கோச்சிட்டு போயிட்டாரு போலகுதே. இந்த தாமரை அக்கா என்னதான் பஞ்சுன்னு ஒன்னும் புரியல. சரியா நீங்க அவரை மதிக்காததுனாலதான்
அவர் கிளம்பி போயிட்டாரு போல. ஐயோ, எங்களுக்கு தெரிஞ்சு அவர் திரும்பி வர சாத்தியமே இல்லை. நாமார்க்கும் குடியல்லோம் நமனையாச்சோம், நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரனர் சங்கவன் குழையோர் காதிர் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் பொய்மலர்ச்சே வடியினையே குறுகினோமே. சிவனை கும்பிடுறவங்க சாதாரண ஆளு இல்ல, எவனுக்கும் அஞ்சாத மதி படைச்சவங்க. அவங்கள மதிக்காதவங்க திரும்பவும் அவங்கள மதிக்க மாட்டாங்க. சிவனை கும்பிடுற பண்பு இருக்கிறதுனாலதான் எனக்கு இருக்கிற அதே குணம் தான் அவருக்கும் இருக்கு. வழி இல்ல, நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த விழாவை நடத்தணும் போல இருக்கு. நாங்க இங்க வந்ததுக்கு காரணமே இப்படிப்பட்ட ஒரு ருத்ராட்சம் அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டுட்டு போறதுக்காக தாமா. அதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. சரி, ஈசன் ஒரு விஷயம் இப்படிதான் நடக்கணும்னு விதிச்சிட்டா அப்படித்தான் நடக்கும். ஐயோ கடவுளே, ஈஸ்வரா, எங்களுக்கு இப்படியா நடக்கணும்? அம்மா, இதோ ராணி வரா. என்னாச்சு ராணி? நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், அவரை எங்கேயும் காணோம். அவர் உண்மையிலேயே கோச்சுக்கிட்டு தான் போயிட்டாரு போல இருக்கு. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. என்ன பண்றது? ஆபத்துக்கு பாவம் இல்ல. நாம் இருவரும் வேத மந்திரங்களை ஓதி மாங்கல்யத்தை எடுத்து கொடுத்து நாமே கல்யாணத்தை நடத்தி முடிக்கலாம். சிவனே, உன்னை கடைசியா வேண்டுறேன். நான் எப்படியாவது நினைக்கிற விஷயத்த ஐயாவுக்கு எப்படியாவது உணர்த்தி அவரை வர வச்சிரு. தாத்தா உசுர ஆபத்துல இருக்குது, தயவு செஞ்சு கருணை காட்டு. எங்க தாத்தா எங்களுக்கு வேணும். இந்த குடும்பத்தோட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கெடுத்துறாத. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.